காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த கேடுகட்ட சுகன்யாவை தான். ஸோ சுகன்யா அப்படியே ரூம் கூட அழுதுட்டு வந்துட்டாங்க. ஸோ பழனியும் வந்துட்டு கேட்குறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க இருந்துட்டு, அங்கே ஒருத்தி என்ன அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கிறா அப்படின்றாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, மீனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. நம்ம பழனி சொல்கிறார், மீனா நல்ல பக்குவமான பொண்ணு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். எனக்கு என்னமோ நீ தான் எதையோ மாற்றி சொல்கிற, இல்லை பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னதுமே செம்ம ஷாக். ஐயோ இவன் முட்டா பையன் நினச்சவன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு, என்ன நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சுகன்யா சண்டைக்கு வராங்க. இல்லை உனக்கும் மீனாக்கும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அதனால் நீ இப்படி மாற்றி பேசுறியா அப்படின்னு கரெக்டாக கேட்டுட்டாரு. உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஸோ தன் தப்பை மறைக்க மற்றவங்க மேலே பழி சொல்கிறதா இந்த கேடு கட்டவளுக்கு வேலை இல்லையா. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா நீங்கள், என்ன மீனா மேலே ரொம்ப பாசமோ உங்களுக்கு புரியுதா, டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க. லைக் அவன் மேலே உனக்கு என்ன ரொம்ப பாசமா அப்படின் போது அவர் சொல்கிறார், நீ என்ன தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, நான் அவளுக்கு சித்தப்பா அப்படின் போது, என்ன சித்தப்பா, இப்போ ராஜிக்காச்சு சொந்த சித்தப்பான்னு சொல்லலாம், ஆனால் மீனாக்கு ஏதோ சுற்றி வந்து ஒரு முறையில் தானே சித்தப்பா அப்படின் போது, அதுக்கு என்ன, எதுக்கு இப்படி நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு பழனி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. லைக் சித்தப்பா அப்படின்னாலே அது அப்பா ஸ்தானம் தான், அப்படி இருக்கும்போது அந்த உறவு முறை எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே சுகன்யா இருந்துட்டு, நானும் கவனிச்சுட்டு தான் வரேன், நீங்கள் அப்படியே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும், அவளுக்காக கொடியை தூக்கிட்டு வந்து நிற்கிறதும், அவகிட்ட சிரிச்சு பேசுகிறதும் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்ற அந்த கேடு கட்டவ. அதாவது நம்ம ஒருத்தரை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட ஒரு பர்சனோ, நம்ம ஜாலியான பர்சனாக இருந்தால் ஒரு விஷயத்த ஜாலியாக அதை எடுத்துக்குவோம். இல்லை நாம் வந்து ஒரு விஷயத்த கண்ணிங்காக பார்த்தோன்னா அந்த விஷயம் நம்ம கண்ணால் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ நம்மளை பொறுத்து தான் ஒவ்வொரு பொருளும் மாறுபடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்குற விதம், நம்ம அதை எடுத்துக்கிற விதம். அந்த மாதிரி இவ கேடு கட்டவளாக இருந்திருப்பா. இவளுக்கு உறவு முறைனா என்னன்னு தெரியாது, இவ 4 பேரை தப்பா பாப்பா போல இருக்கு. அதனால இவ பழனியை சொல்கிறான், உனக்கு என்ன, அவன் ஒன்றும் சொந்த பொண்ணு முறை ஒன்றும் கிடையாது இல்லையா, சுற்றி தானே, அதனால நீ சிரிச்சு பேசுறது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காத, நீங்கள் ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி கட்டின பொண்டாட்டி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிறேன், ஆனால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன அவளை ரொம்ப நல்லா தெரியுமோ அப்படின்ற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. அப்புறம் நான் பழனி செம்ம டென்ஷன் ஆகிட்டார். இதுக்கு மேலே பேசாத, வாயை கழுகு, கடவுளுக்கே அடுக்காது நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிட்டார். சார் என்ன சார் நீங்கள் பழனி சார் பல்லார் நான் அறம் விட்டுறதை விட்டுட்டு அவளை அடித்து 4 பேர் முன்னாடி இதுதான் இவ கேரக்டர், இவ இப்படிலாம் மாற்றி பேசுவா அப்படின்னு உண்மையை சொன்னீங்கன்னா அங்கே கோமதி பாண்டியனுக்கு இவளை பற்றி தெரிஞ்சிருக்கும், அவளை நம்பி அரசியை அனுப்பாமல் இருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, வில்லன் வில்லியஸ் இருந்தால் தானே இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக அவர் அப்படியே கண்டுக்காமல் இப்படி பேசாதன்ட்டு போயிட்டார். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. கரெக்டாக அந்த நேரம் முத்துவேல் யார்கிட்ட பேசுகிறத பாண்டியன் பார்க்குறாரு. ஸோ முத்துவேல்கிட்ட வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாண்டியன் போகிறாரு. முத்துவேலுக்கு பார்த்ததுமே சொல்கிறாரு, உங்கள் வீட்டு பையன் சும்மாவே இருக்க மாட்டானா, என் பொண்ணு என் பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கா, ஆனால் உங்கள் பையன் இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருப்பானா, இப்போ நமக்குள்ள சண்டைனா நம்ம மோதும்போது நேராக தானே மோதிட்டு இருந்தோம், இப்படி தான் உன் பையனை வச்சு பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்ப்பீங்களா அப்படின் போது, உன் பையன் கூட தான் என் பொண்ணை இழுத்துட்டு போனான் அப்படின் போது, இங்கே பாருங்கள், விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஒருத்தரை கூட போகிறது வேற, வற்புறுத்துறது வேற. இப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பேச்சு கேட்டு என் பிள்ளையும் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கு, ஆனால் உங்கள் வீட்டு பையன் என் பொண்ணு படிக்கிற காலேஜில் போய் நின்று அவளை பேசுன்னு தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கான், அவனுக்கு என்ன அறிவே கிடையாது, எத்தனை தடவை தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறது, என் பொண்ணு என் பேச்சு கேட்குறாள், அந்த மாதிரி உங்கள் பையனை உங்களால் அடக்கி வைக்க தெரியாதா, அண்ணனும் தம்பி ஊருக்கே நியாயம் பேசுவீங்க, உங்கள் பையனை உங்களுக்கு அடக்கி வைக்க தெரியாதா, இப்போ வந்து ஒரு தடவை சொல்லி வைக்கிற, அடுத்த தடவை நீங்கள் உங்கள் பையனை அடக்கலை அப்படின்னா நான் அடக்க வேண்டியது இருக்கும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு நம்மளோட பாண்டியன் கிளம்பிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்சாங்க அப்படின்னா, அங்கே சக்திவேல் அண்ட் குமார் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லைக் குமார் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லும்போது சக்திவேல் திட்டுறாரு, ஏண்டா போன, நல்லா பேச போன, ஊருக்கே தெரிகிற மாதிரியாடா, இப்படியாடா சண்டை வர அளவுக்கு பண்ணிட்டு இருந்த அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்துவேல் வராரு. வந்து என்னடா பண்ண, என்னடா என் பேச்சு மதிக்க கூடாது, இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காடான்னு பல்லாருன்னு ஒன்று வச்சாரு. இன்னும் சக்திவேல்ன்ட்டு, அண்ணா எதுக்கு என் பையனை அடிக்கிறா அப்படின் போது, அவனை நான் குடவுனுக்கு போக சொன்னேன், ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணு அரசி படிக்கிற காலேஜில் போய் நின்று இருக்கான் அப்படின்னதும் சக்திவேல் எதுவும் தெரியாத மாதிரி, அடிச்சுனா பாரு, எதுக்கு அந்த பிள்ளை காலேஜுக்கு போனேன் அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டுறாங்க, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் எவ்வளவு சொன்னேன், உன்னமாலாம் பண்ணாதன்னு நான் சொன்னேன் அப்படின் போது நம்ம சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணா அவன் ஒரு வேளை பொய் சொல்லியிருக்கலாம், அந்த மளிகடைக்காரன் பொய் சொல்லியிருக்கலாம் அப்படின் போது, அவன் எதுக்குடா பொய் சொல்ல போகிறான், இவன் உண்மையாகவே அங்கே தான் போயிருக்கான், சொல்கிறா நீ அந்த பொண்ணு காலேஜுக்கு போனியாடா அப்படின் போது, இல்லை நான் போகவே இல்லையே அப்படின்னு குமார் மறுபடியும் பொய் சொன்னது மறுபடியும் பல்லாருன்னு ஒன்று வைக்கிறார். அப்போ சக்திவேல் கேட்குறாரு, அண்ணா நீ என்னென்ன நான் சொல்கிறத நம்ப மாட்டேன், அந்த மளிகடைக்காரன் சொன்னால் நம்பி வந்து
என் பிள்ளைய நீ அடிப்பியா அப்படின்னு போது, இங்க பாரு சக்திவேலு, இதுல நீ தலையிடாத. டேய் ஒழுங்கா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. எல்லாத்துக்கிட்டையும் உனக்காக நான் பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒழுக்கமா இருந்தா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவேல் கிளம்பிடுறாரு. அப்புறம் அம்மா அப்பத்தா திட்டுறாங்க, ஏன்டா அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடான்னு அப்பத்தா திட்டுறாங்க. அடுத்ததா நம்மளோட வடிவு சொல்றாங்க, ஏன் குமாரி இப்படி பண்ற? அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, உனக்கும் பொண்ணு பார்த்தாச்சு, தேவையில்லாம அந்த பிள்ளையோட வாழ்க்கையில விளையாடாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறி சொல்கிறாங்க, டேய் நான் உன்னை பெத்தவ, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ அந்த பிள்ளையை எதுக்காக விரும்புகிற, அவளை எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிற எனக்கு தெரியும். உங்கள் பெரியப்பா சொன்ன மாதிரி உன்னை வீட்டில் நீ வீட்டை விட்டு துரத்த வைக்கலாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், வேறு ஏதாவது பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் சக்திவேல் சொல்கிறார், ஆமாம் எல்லாரும் அந்த மளிகை கடைக்காரன் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் நடந்துக்கிறாங்க இல்லையா, இங்கே பாரு அவர் அண்ணன் சொன்னால் சொல்லட்டும், அவருக்கு எப்படி இந்த வீட்டில் உரிமை இருக்கோ அதே சரிபங்கு உரிமை எனக்கும் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீ அந்த பிள்ளை காலேஜில் போய் பிச்சைக்கார மாதிரி நின்று பேசலாம் ட்ரை பண்ணாத. சான்ஸ் கிடைக்குதா தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடு, எங்கேயாவது ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடு. ஏங்க கொஞ்சமாவது மண்டையில் மூளை இருக்காங்க உங்களுக்கு? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா 2 பேரோட விருப்பத்தோட பண்ணணும். அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லையா, பட் இவர் சொல்கிறார் தூக்கிடு தாலியை கட்டிடு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன், நமக்கு இதுதான் சரியான சான்ஸ் அவங்கள பழி வாங்குறதுக்கு அப்படின்னு போது குமார் சொல்றாரு, ஐயோ பெரியப்பாவை நினைச்ச பயமா இருக்கு, வீட்டுக்குள்ள சேர்க்காம போயிட்டாருன்னா, இங்க பார் எனக்கும் சரி பங்கு உரிமை இருக்கு, நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது நீ தூக்கிட்டு வரணும், அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை நம்ம கொண்டு வரணும், அது எங்க அண்ணனுக்கே ஒரு பெரிய அடியா இருக்கணும். இது வரைக்கும் பாண்டியனை பழி வாங்காது போய் இப்ப முத்துவேலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எங்க அண்ணனுக்கே ஒரு பெரிய அடியா இருக்கணும், நீ எல்லாத்தையும் நான் அப்பா நான் கூட இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ எப்படியாவது அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிரு அப்படின்ற. கேடுகட்டலையும் கேடுகட்ட குடும்பம்ன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பாண்டியன் அண்ட் கோமதி தான். ஸோ பாண்டியன் கேட்குறாரு, அரசி என்ன பண்ணுது இப்போ, ஓகேவா அரசி அப்படின் போது, அரசிக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் காலேஜுக்கு அவளை அனுப்பணுமா அப்படின் போது, அவள் காலேஜ் போயிட்டு வரட்டும், ஒரு டிகிரி எப்படினாலும் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நான் இதுக்கு மேலே பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், உங்கள் அண்ணனை பார்த்து பேசினேன் அப்படின் போது, என்னது நீங்கள் முத்துவேல் அண்ணன் கிட்ட பேசுனீங்களா அப்படின் போது, விருப்பப்பட்டலாம் பேசல, வழியில் பார்த்தா அப்புறம் அப்படி சொல்லி வச்சேன், உங்கள் பையனை அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ பாண்டியன் இருந்துட்டு, என்னம்மா இவ்வளவு லேட்டாக வர வேலையிலேருந்து அப்படின் போது, உண்மை எப்படினாலும் ஒரு கட்டத்தில் வேலையை வந்துடும் இல்லையா, அவங்கள மீறி ஒரு உண்மை வந்துருச்சு. தங்கமேல இருந்துட்டு, மாமா ஹோட்டலில் ரொம்ப வேலை மாமா அப்படின்னு. என்னது ஹோட்டலா அப்படின்னு கோமதி ஷாக் ஆனதும், அத்தை நான் ஹோட்டல் நான் சொன்னேன், ஆஃபீஸை தான் அத்தை அப்படி சொல்லிட்டேன், ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு ஹோட்டல்காரங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதனால் ஹோட்டல்னு வந்துருச்சு அப்படின் போது, இன்றைய ஹோட்டல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது எப்படி அப்படின் போது, அத்தை நீங்கள் கூட பல தடவை மீனா கூட பேசி பேசி என் பேரை மீனான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அத்தை அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டாங்க. சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோமதி சொல்கிறாங்க, இந்த பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சர் வேலை பார்த்துருந்தா கூட 4 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கும், இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சுகன்யா வந்துட்டாங்க அடுத்ததா, அப்படியே அவங்களோட நீலிக்கண்ணீரை வெடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ப வைக்கணும் இல்லையா ஊரில் இருக்கவங்களாம், அதுக்காக வந்துட்டாங்க. வந்துட்டு, அவங்க இன்னும் வரலையா அப்படின்னு பழனி கேட்டாங்க. இல்லைம்மா அவன் இப்போ வந்துடுவான் அப்படின்னு பாண்டியன் சொன்னது அப்படியே சோகமாக நிற்கிறாங்க. நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க அப்படின் போது கோமதி சொல்கிறாங்க, அவள் காலையிலேருந்தே இப்படி தான் இருக்கா அப்படின்றாங்க. அப்போ சுகன்யா இருந்துட்டு, ஆமாம் மீனா வந்ததுமே அத்தாச்சி கேட்பாங்கன்னு நினச்சேன், அத்தாச்சி எதுவுமே கேட்கல, அவள் ரோட்டில் வச்சு தாய்மாமா பொண்டாட்டின்னு கூட பார்க்காம நீ வா போடி வாடி நீ என்னென்னமோ பேசிட்டா, அவங்க கேட்பாங்கன்னு பார்த்தேன் கேட்கவே இல்லை, நீங்களாவது கேட்பீங்கன்னு பார்த்தேன் நீங்களும் கேட்கவே இல்லை அப்படின் போது, சரி இருமா நான் கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை உனக்கு பாண்டியன் கேட்குறாரு. உனக்கும் சுகன்யாவுக்கு என்னம்மா பிரச்சனை, ஏதோ அவள் காலேஜ்க்கு போயிருந்தியா நீயும் போனியா திட்னியாமே அப்படின் போது அவங்க இருந்துட்டு சுகன்யா சொல்கிறாங்க, ஆமாம் என்னை எவ்வளோ மரியாதை இல்லாமல் வா போன்னு பேசுகிறா, நீ தான் குமாரி அவனையும் சேர்த்து வைக்கிறியான்னு பேசுகிறா, எனக்கு மரியாதையே கொடுக்காம அங்கே வச்சு பேசினா அப்படின்ட்டு எங்கள் அம்மா கூட என்னை இப்படிலாம் பேசினதில்லை, ஆனால் மீனா என்னை அவ்வளோ கேவலமாக பேசிட்டா அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் யாராவது ஒருத்தர் அவங்க தப்பு செய்யும் போதே சொல்லி வளர்த்துருந்தா இப்படி வந்திருக்காது அப்படின்னதுமே இவங்க பாண்டியன் அண்ட் கோமதிக்கு ஷாக்கு. கோமதி சொல்றாங்க, ஏய் நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நீ என்னடி இப்படி பேசுற அப்படின்னு. அதாவது இந்த உலகமே நடிக்கிறவங்களை, இந்த நீலி கண்ணீரை வெடிக்கிறவங்கள நம்புற கூட்டமா இருக்கு பாருங்களேன், அவ நடிச்சுக்கிட்டு இருக்கா. மீனா மனசுல இருக்கிற உண்மையை சொல்றாங்க. உடனே நம்ம பாண்டியன்ட்டு, மீனா நிறுத்துமா, என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க, அந்த பிள்ளையும் நம்ம வீட்டு பிள்ளை தான், சுகன்யா வந்துட்டு உன்னை விட பெரியவ, வயசுல பெரியவ, நம்ம வீட்டு பொண்ணு, அவளை எப்படி நீ இப்படிலாம் சந்தேகப்படலாம், தப்பா பேசலாம், இதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியலையா
அப்படின் போது இல்லை மாமா அப்படின்னு அவங்க மீனா பேச சொல்ல வராங்க என்ன நடந்துச்சுன்னு. பட் அதை கூட அவர் கேட்க ரெடியா இல்லை. இங்கே பாருமா நான் பேசுகிறேன், நீ இதெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக செந்திலும் வந்துடுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. அவர் பாண்டியன்ட்டு இங்கே பாருமா அந்த பிள்ளையும் நம்ம வீட்டு பிள்ளை தான், அந்த பிள்ளைய மரியாதை கொடுத்து தான் பேசணும், உன் இஷ்டத்துக்கு அப்படிலாம் நீ பேசக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது, அது என்ன பழக்கம் அப்படிலாம் பேசுறது அப்படின்ற போது சரி இவன்கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி மீனா சரி மாமா சாரி அப்படின்றாங்க. அப்போ நம்ம செந்தில் பார்த்துட்டு என்னாச்சுமா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கோமதி செந்திலுக்கு தெரியாத மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ கொண்டு போய் காலேஜில் விட போனால மீனாவும் பின்னாடியே போயிருக்கா, அங்கே குமார் வந்ததும் சுகன்யா தான் வர சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சி மீனா வந்து அவளை தப்பாக பேசியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. அதாவது அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆனது அரசியும் இருக்காங்க. ஸோ அரசுக்கிட்ட இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கேட்டிருக்கலாம், மீனா அப்படி மரியாதை இல்லாமல் பேசினாங்களான்றதை கேட்டிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த இவ வந்தவ யாரு, குமார் வந்து இவளுக்கு அக்கா பையன். ஸோ இவ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா, இவ எப்படி கேரக்டர் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. மீனா இந்த வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு நல்ல மருமகளாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி தப்பான ஒரு டெசிஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. எப்படியோ அரசியை ஓட வைக்கிறதுக்காக தான் சுகன்யா வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.